Now it's deep straight down. தமிழ் பேசலாம். ஓகே, இப்போ நேர் தலைகீழ இறங்க போகுது. ஆல்மோஸ்ட் 80 டிகிரிக்கு மேலே, ஓகே, க்ளோஸ் டு 75 to 80 டிகிரி கிராஸ் டவுனாக இருக்குது. இதில் நேராக இறங்க முடியாது, இப்படி கொஞ்சம் கிராஸாக போய் மெதுவாக போய் இறங்கலான் இருக்கோம். அப்படியே அந்த தண்ணி போன பாறை மாதிரி தெரியுதுல்ல, அப்படியே அதில் போய்ட்டா வழுக்காது. அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு ஒரு அந்த ஓரம் இன்னும் கொஞ்சம் ஓரம் போய்க்கும். அப்படியே அவ்வளோதான். இதுக்கு மேலே பிரச்சனை இல்லை. அப்படியே அந்த பாறையை விட்டு நடந்து போனீங்கன்னா இது வரைக்கும் நடந்து வந்தேன். அப்படியே போயிட்டு சமணர்களின் சிலை இதெல்லாம். இப்போ நாங்கள் கீழே ஸ்டெப்ஸில் இறங்க போகிறோம். இங்கே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இல்லை, கொஞ்சம் அடியில் தான். அப்பப்பா கேமராமேன் பிடிச்சிக்கோங்க. கேமராமேன் க்ளோஸ் பண்ணிட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோ. அப்படிலாம் பண்ணுறேன். நம்ம இறங்குற வரைக்கும் நம்ம ஆன்லேயே வச்சுக்கலாம். எனக்கு பயமாக இருக்கு லைட், அதனால உங்ககிட்ட கொடுத்தனே. இங்கேருந்து கம்பெல்லாம் உடஞ்சிட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். காற்று இல்லை, அங்கே உடஞ்சி இருக்கு பாரு. சைடில் பிடிச்சிட்டே வாங்க. ஓடாதீங்க, மெதுவாக போங்க, ஒன்றும் டயர்டாயிருவீங்க. செருப்பு போட்டுக்கு தம்பி, ஏன் செருப்பு கழட்டிட்டா? இல்லை ஓடக்கூடாது, மெதுவாக நடந்து போங்க. உட்காந்துருக்கியா போயிட்டாரா? காரங்க தனியாக நிற்குது பாரு கடைசியா. என்ன காரத்தில் உட்காந்துட்ருக்காரு கட்டுக்குள்ள. சென்ட் பண்ணுறது கையில் அனுப்புறது. ஓகே, அனுப்பலாம். கேர்ள் வெயிட் அப்படி திரும்பி அப்படி நினைக்கா. திரும்பி போகிற திரும்பி போயிட்டு இருந்தல, திரும்பி நினைக்கணும். போனோன்னு சாப்பிடணும் கயல். ஒரு படி இருந்துச்சுல, படமும் படி இருந்த மாதிரி இருந்துச்சு. போகும்போது படியை காணோம். படி இருந்தது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஷூ எடுத்து வச்சது, இல்லைன்னா கஷ்டம். எனக்கு கால் வலிச்சிருக்கும். அது மட்டை மாதிரி இருக்கும் செருப்பு, அதனால. பார்த்து இது பிடிச்சே போ. அந்த காலத்தில் படியும் கிடையாது, சைடில் பிடிச்சி போக கம்பியும் கிடையாது. எப்படியே ஏறி இருக்காங்க கயல், அப்படி பேலன்ஸ் பண்ணி. அவங்களுக்கு எப்படி தெரியும் இந்த இடத்துல படையணும், இந்த இடத்துல ஸ்டெப்ஸ் போடணுன்ட்டு? கொஞ்சம் சரிவாக இருக்க இடத்துல எங்கே ஏற ஈஸியாக இருக்குமோ, ஏற வசதியாக இருக்கணும், படி வைக்க வசதியாக இருக்கணும், அந்த மாதிரி இடத்துல வச்சுருப்பாங்க. அந்த காலத்தில் படியெல்லாம் ஒன்றும் கிடையாது.
கம்பியும் கிடையாது, மொத்தம் அப்படியே இருந்துக்கும், மக்கள் ஏறி போயிருப்பாங்க மேலே. இப்போ மக்களுக்கு அதிகமாக பழக்கம் இல்லை, நமக்கு தேவையில்லைல்ல அதிகமாக மலை மேலே ஏறுறதுக்கு. அந்த காலத்தில் ஸ்கூல் மேலே பள்ளிக்கூடம்னா படிக்கணும்னா இது மலை மேலே ஏறி தான் போகணும். இப்போ வந்து இதுக்கு நான் மக்களுக்கு மலை மேலே இருக்கணும் அவசியம் இல்லாதனால மக்களுக்கு வந்து அடிக்கடி போக வேண்டியது கிடையாது, மக்களுக்கு பழக்கம் இருக்கிறது இல்லை. அதிகம் பழக்கம் இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மொத்தம் இப்போ வேறு பெரிய மலை தானே. ஆனமலை பக்கத்தில் ஒரு மலைக்கு நானும் அண்ணனும் போனோம். அது கொஞ்சம் இதே மாதிரி நேராக ஏறும், ஆனால் இவ்வளோ பெருசு இல்லை. அது குட்டி. அறுத்தாதே பாளையம் அறுத்தாதே பாளையம் இதோட பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? நீங்களும் போயிட்டே இருக்கும்ல. அண்ணன் அங்கே இருக்கிறார். கார் அங்கே இருக்குது. அண்ணன் பாப்பாரு, டேய் கோபால் எப்பண்டா வருவீங்க. தண்ணி குடிக்காம என்னால் போக முடியாது. தண்ணி குடிச்சு தான் போகணும், வேறு வழியில். பேகே ஈரமாயிடுச்சு வெயிலில். இது கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருக்குது. இப்போ நிழலில் வந்து இதில் நிழலை வச்சு இந்த இடத்துல தண்ணி குடிக்கணும்.